வந்து ராகவ் போனோனே வந்து மனசு சரியில்ல அபிக்கு. சாமி கும்பலான்னு போறாங்க. பார்த்தா வந்து அந்த சிலை வந்து அந்த சாமியோட சிலை வந்து கீழ விழுந்துடுது. அத பார்த்துட்டு அபி ரொம்ப துடிச்சு போறாங்க. "முருகா என்ன சோதனை இது?" அப்படின்னு சொல்லிட்டு, ராகவுக்கு எதுவும் நடந்திருக்குமோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி. அடுத்து போயிட்டு அங்க போய் சொல்றாங்க ஆகாஷ் கிட்டயும், அனு கிட்டயும், "எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ராகவ் கொஞ்சம் கால் பண்ணி பாருங்களேன். அவருக்கு என்ன நடக்குது?" நான் கால் பண்ண எடுக்கலன்னோனே அவங்க கால் பண்றாங்க. சரி ஓகே. ராகவ் போன அந்த இடத்துக்கு வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஏதாவது ரீச் ஆயிட்டானான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறாரு. அங்கேயும் வந்து அவன் ரீச் ஆகல. அப்போ போகிற வழிக்குள்ள வந்து ஏதோ நடந்திருக்கு ராகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்க. ரொம்ப பயந்து போகிறாங்க அபி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ராகவுக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரிதவிச்சு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, "ஓ உன்னை விட்டுவேன் நினைக்கிறியாடா? உன்னை சும்மாவே விட மாட்டேடா. ஏன் அபி உனக்கு வேணுமா? நீ சந்தோஷமா இருப்பியா அபி கூட? நீ இல்லாமல் இருந்தா என் அபியை நான் பார்த்துப்பேன்டா, நல்லா வச்சுப்பேன்டா. ஆனால் எவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ போட்டு வந்து என்ன பண்ணுறாரு, முரளி வந்து செமையா அடிக்கிறாரு. ஆளுங்கள வச்சு அப்படியே கட்டி போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு, ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வந்து மறைய வச்சுடுறாரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, ராகவ தேடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அபி அப்புறம் எல்லாருமே வந்து தேடுறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு புதைச்சிருக்க மாதிரி, புதுசா வந்து புதைச்சிருக்க மாதிரி ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துல நம்ம ராகவோட அபி வந்து ராகவுக்கு கொடுத்த அந்த கயிறு வந்து அங்க இருக்கு. அத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இந்த இடத்த முள்ள தோண்டுங்க தோண்டுங்க சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க அபி. அதுக்கப்புறம் அந்த இடத்த தோண்டி பார்த்தா ராகவ் வந்திருக்கா. பயந்து போயிடுறாங்க. அபி ரொம்ப ரொம்ப பயந்து போகிறாங்க. ராகவ்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாங்க. இங்கே வந்து ராகவ் கண்ணு திறக்கல, ராகவுக்கு ஏதோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போகிறாங்க. அடுத்து வந்து ராகவுக்கு வந்து அவங்களோட மூச்சை கொடுத்து ராகவ் வந்து அப்படியே காப்பாற்றுறாங்க அபி. அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறாங்க. பண்ணி வந்து அவர்களை அப்புறமா தான் அவர் வந்து பிழைக்கிறாரு. அடுத்து வந்து ராகவ் வந்து அப்படியே வந்து பார்க்குறாரு. "எனக்கு தெரியும் அபி, நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அபி" அப்படின்னோடனே, "ஐ லவ் யூ ராகவ், நான் உங்களை நேசிக்கிறேன் ராகவ், நீங்கள் தான் ராகவ் எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ராகவ் வந்து அப்படியே வந்து கண்ணை மூடிடுறாரு. பதறி போகிறாங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி அழறாங்க அபி. அடுத்து ஹாஸ்பிட்டலில் வந்து ராகவ் வந்து சேர்க்குறாங்க. ராகவ் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஆனதால் அவர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவ் வந்து கிடச்சிட்டானா, அபி அவளை காப்பாற்றிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறார் முரளி. இதுக்கெல்லாம் காரணம் அந்த முரளி தான் இவ்வளவும் பண்ணியிருக்கான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக அழறாங்க. ஆகாஷும் அனுவும் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ராகவ் பார்த்துட்டு பதறி போகிறாங்க அபி. அடுத்து வந்து ராகவ் வந்து கண் திறந்துட்டாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அபி போய் பார்க்க போகிறாங்க ஹாஸ்பிட்டல் உள்ள. அப்போ வந்து ராகவ் வந்து கையை பிடிக்கிறாரு அபி கையை. அப்படியே அழறாங்க. "நீ தான் என்னை காப்பாற்றிட்டிய அபி, அப்புறம் எதுக்கு அழற?" அப்படின்றாரு. உடனே வந்து, "சாரிங்க, இவ்வளோ நாள் வந்து உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ சொல்கிறேங்க, என் மனசு ஃபுல்லாக நீங்கள் மட்டும் தாங்க இருக்கீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலைங்க. அப்போது நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஐ லவ் யூங்க, ஐ லவ் யூ ஸோ மச்சுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க 2 பேருமே. ஆகாஷ் வந்து பார்க்க வராரு. பார்த்தா இவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அப்படியே ஆகாஷ் வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனு கிட்ட போய் சொல்றாரு. அனு இல்ல என்ன ஆச்சு அப்படி பார்க்க போறாங்க. "வேணாம் அனு, உள்ள போகாத. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். எவ்வளோ நாள் கழிச்சு ஒண்ணு சேர்ந்து நீங்க என்னங்க சொல்றீங்க?" "ஆமா, அபி வந்து தன்னோட காதல உணர்ந்துட்டா. அபியும் வந்து சந்தோஷமா இருக்கணும். நீ இப்போ போகாத. அவங்க 2 பேரும் வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா பேசிட்டு இருக்கட்டும்" அப்படின்னோனே, "சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம அஞ்சலி வந்து பார்க்க வராங்க. ரொம்ப பதறி போறாங்க. அஞ்சலியும் வந்து உடனே நடிச்சுக்கிட்டே வராரு. முரளியும் செம்ம டென்ஷனாகி நடிச்சுட்டே வராரு. உடனே முரளி வந்து அப்படியே வந்து அந்த திரையை விலக்கி வந்து சைடில் பார்க்குறாரு. பார்த்தா ராகவும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவங்க 2 பேரும் தன்னோட காதலை வந்து 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த முரளிக்கு வயிறா ஏறிது. நம்ம இவ்வளோ பிளான் பண்ணி இவனை தூக்கணுமே, கடைசியில் அபி வந்து வாழ ஆரம்பிச்சிடுவா போல் இருக்கு. இவங்க 2 பேரும் வாழக்கூடாது, நம்ம இவ்வளவும் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம டென்ஷனாக இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு முரளி.